Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி எம்டி சிரப் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிஃபரண்டான ஒரு DIY பார்க்க போறீங்க. சோ நிறைய फ्रेंड्स கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இது போல சிரப் பாட்டில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு DIY போடுங்க அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத. இந்த DIY பண்றதுக்கு நான் வந்துட்டு 3 சைஸ்ல 3 பாட்டில் எடுத்துர்க்கேன். ஒன்னு வந்துட்டு நல்ல பெரிய சைஸ்ல இருக்க சிரப் பாட்டில் எடுத்துர்க்கேன். அடுத்ததா குட்டி குட்டி சிரப் பாட்டில் மாதிரி ஒரு 2 எடுத்துர்க்கேன். வேஸ்டா இருக்கிற ஸ்வீட் பாக்ஸோட மூடி ஒன்னு எடுத்துர்க்கேன். அடுத்ததா இந்த சின்ன சைஸ் பாட்டில்ல ஒரு பாட்டில இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த மூடியை தூக்கி போடாதீங்க. சோ அத வச்சு நம்ம இன்னொரு DIY பண்ண போறோம். சோ அதையுமே பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம வந்து சிசர் வச்சிட்டு மேலே வந்து நல்லா ஃபினிஷிங்கா அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில கட் பண்ணும்போது நீங்க நைஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியா கட் பண்ண முடியும். அதுபோல கட் பண்ணி முடிச்சிட்டு நீங்க வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாருங்க நமக்கு வந்து அழகா கிடைச்சிடுச்சு. அடுத்ததா இந்த மூடி மேல இந்த பாட்டில்ஸ் வந்து நம்ம அழகா வச்சு ஒட்ட போறோம். அதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பாட்டில்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹாட் க்ளூ வந்து நல்ல ஹீட்ல இருக்கு. சோ இப்போ வந்து அப்படியே வச்சிட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்ததும் இதே மாதிரியே எந்த இடத்துல இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் வச்சு அழகா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு சோ நீங்களும் இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த DIY பண்ண போறோம். சோ நீங்க வந்து கிராஃப்டோட லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இருக்கும். சோ ஈஸியா நீங்க வந்து இந்த கிராஃப்ட பண்ணலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் பாட்டில் வச்சு ஒட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து தேர்ட் பாட்டில் இந்த மாதிரி ஆஃபா கட் பண்ண இந்த பாட்டில வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு ஒரு பிளேட் குள்ளார ஒரு 3 பாட்டில்ஸ் டிஃபரண்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லீங்களா? அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா நல்ல ஹீட்டா இருக்கிற இந்த ஹாட் க்ளூ கன் வந்துட்டு கீழ இருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவிங்கா இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கன்னை வந்து இதுல அப்ளை பண்ணனும். சோ இதே போல பண்ணிக்கோங்க. மேல இருந்து அப்ளை பண்ணாதீங்க. கீழ இருந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போங்க. சோ இது போலவே இந்த பாட்டில் ஃபுல்லாவுமே நம்ம அந்த வாய் பகுதியில பண்ண போறோம். ஒரு மெழுகுவத்தில இருந்து மெழுகு வந்து வலிஞ்சி விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்டா வந்துட்டு நம்ம இதுக்கு கலர் கொடுத்து பாக்கும்போது அவ்ளோ அட்ராக்டிங்கா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த DIY. சோ இது வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு சிரப் பாட்டில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்ளோ சூப்பரான ஒரு லுக் வந்து லாஸ்டா கிடைக்கும். இப்போ இந்த பெரிய சைஸ்ல இருந்த இந்த பாட்டிலுக்கு அப்ளை பண்ணியாச்சு. கை எதுவுமே வைக்காம இத கொஞ்ச நேரம் காய விட்டீங்கன்னா அது வந்து அழகா காஞ்சிரும். அடுத்து நம்ம இந்த பாட்டிலுக்குமே அது போலவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே சைஸ்ல இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணாம கொஞ்சம் கீழ இருந்து அதுக்கு மேல இருந்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स, நான் வந்து எல்லா பாட்டிலுக்குமே ஹாட் க்ளூ வந்து இந்த போல அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததா நம்ம வந்து இத வந்து கலர் பண்ண போறோம். சோ நான் இன்னைக்கு வந்துட்டு கோல்ட் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இந்த பாட்டில கலர் பண்ண போறேன். சோ கலர் பண்ணதும் எவ்வளவு ஒரு ராயல் லுக்ல இருக்கு பாருங்க. உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இல்ல வாங்குற ஐடியாவும் இல்ல அப்படினாக்கா ஃபெவிக்ரில் கம்பெனில சோ கோல்ட் கலர்ல மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கு. சோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து 25 ரூபீஸ் தான். நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சோ இப்போ வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அகைன் வந்துட்டு ரொம்ப வந்து கோல்ட் கலர் டச்ல இருக்கு இல்லீங்களா? சோ இடையில வந்து ரோஸ் வச்சு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மிடில்ல ஒரு ரோஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ சிரப் பாட்டிலோட லுக்கே மாறிடுச்சு பாருங்க. செமையான டெக்ஸ்சர்ல இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம என்னென்ன போட்டு வைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க.
இப்போ 2 பாட்டிலையுமே நம்ம வந்து பாட்டில் மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பெரிய சைஸில் இருக்கிற அந்த பாட்டிலை வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு 2 ஃப்ளவர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அகைன் வந்துட்டு இந்த குட்டி பாட்டிலை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இது ஒரு சின்ன டிப் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது கூட எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் விட்டு வைங்க. இந்த தண்ணியோட நம்ம எசென்ஷியல் ஆயில் சேர்க்கறதுனால நமக்கு மெயில்டான ஒரு அரோமா வந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப மெயில்டான ஒரு மனம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு வந்து ப்ளசண்ட்டான மெயின் ஷெட்டை கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு உங்ககிட்ட பாம்போ ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ அதில் ஒரு 3-4 ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி போட்டு வைங்க. லுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுபோல் அந்த ஸ்டிக் வழியாக நல்ல மெயில்டான ஸ்மெல் வந்துட்டு நமக்கு வெளியில் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஹாஃபாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்குள்ளார உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது போட்டு நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான அந்த காஜல் அது போல் ஐ பென்சில் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்பூன் ஃபோர்க் அந்த மாதிரி போட்டு வைக்கலாம். பார்க்கும்போது ஒரு ராயல் லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிஐஒய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிரப் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே எம்டி வேஸ்ட்டு சிரப் பாட்டில் தான். ஸோ இதை வச்சு இந்த டிஐஒய் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிஐஒய் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து இது கூட இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அது மேலே வந்துட்டு நான் செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த கிராஃப்டை வந்துட்டு நம்ம வந்து சணல் வச்சு பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற சணல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து சுற்ற ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மீதி இடத்துல எல்லாமே நான் வந்து ஒயிட் ஃபெவிகால் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். உங்ககிட்ட இது போல் சணல் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிளாத்தை வந்து அப்படியே முறுக்கிட்டு சுற்றினோம் இல்லையா, ஸோ அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காத நண்பர்களாக இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து மேக்ஸிமம் சுற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதை வந்து நல்லா நிற்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துலலாம் சுற்றிட்டு வாங்க. ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் இது போல் அந்தந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இது போல் சுற்றி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு க்யூட்டான குட்டியான ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ். அதில் வந்துட்டு கொஞ்சம் டெக்கோர் பண்ணுறதுக்காக ஸோ இது போல் ஒரு லேஸ் வச்சுட்டு நான் வந்து ஒரு கொடி மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். இதை வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் வச்சு டெக்கோர் பண்ணுங்கள், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை டெக்கோர் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ இது போல் அப்படியே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த லேஸ் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். கீழே இருந்து ஒரு கொடி வந்து ஏறின மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு லுக்காக தான் இப்போ இந்த இடத்துல க்ளூ வச்சு ஒட்டி முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இதை வந்து ஸ்டோன் வச்சு டெக்கோர் பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு டெக்கோர் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு குட்டியான ரொம்பவே க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணி ஆச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு இதை வந்து நீங்கள் இன்னும் சூப்பராக கூட ரெடி பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சும்மா ஒரு 2 ஃப்ளவர் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன்.
உங்ககிட்ட சணல் இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஒயிட் ஃபெவிகால் வந்துட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே இது போல் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ கிளிட்டர் வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபா தான். அதை வந்துட்டு ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கிளிட்டர் வந்து அதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே மின்னு அழகான ஒரு ஃப்ளேவர் வேஸாக கிடைக்கும். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.